ரமேஷ், நான் இந்த முதல்ல இந்த தலைப்பினுடைய இப்போ இந்த எல்லாருக்கும் தெரிந்த இந்த ரெசிப்ராக்கல் வந்து ஒரு டேரிஃப் டாக்ஸினுடைய ஒரு இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்ல, இது வந்து அமெரிக்கா கடந்த காலங்கள்ல டாரிஃப் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா அடிப்படையில் வந்து ஒரு கன்சம்ஷன் எக்கானமின்னு சொல்லுவோம். சோ இங்க அங்க பொறுத்த வரைக்கும் அங்க வந்து பொருட்களை வந்து தயாரிப்பதுங்கிறத விட அதை நுகர்வு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க அங்க எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். வேர்ல்டு வார் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா எக்கானமி வந்து ஒரு மறுசுழற்சி மீண்டும் ஒரு புத்துயிர் ஊட்டுவதற்கு என்ன பண்ணணும்னாக்கா மக்கள் கிட்ட பண சுழற்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்க வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பார்க்கல. ரோட வந்து சும்மாவே குழியை நோக்கி மூடுறதுங்கிற மாதிரியான விவகாரங்கள்லாம் கடந்த காலங்களில் செஞ்சாங்கிறது பார்க்கணும். அப்படி இருக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்கள் அதிகப்படியாக நம்மெல்லாம் அந்த காலத்துல அம்பாசிடர் ஃபியட் இருந்த பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐரோப்பாவிலிருந்து ஒரு சில கார்கள் வந்தன. ஆனா அதிகப்படியாக வந்து டாட்ஜ், ஷெவர்லே இந்த மாதிரியாக பியூயிக், அப்புறம் வரிசையா சொல்லிக்கொண்டே போகலாம், பிளைமவுத், இந்த மாதிரி அதிகப்படியான வாகனங்கள் எல்லாமே வந்து இந்தியாவிற்கு வந்தது பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து அந்த கார்கள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சோம். அம்பாசிடர், ஃபியட் இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாம் தயாரிப்பெல்லாம் நம்ம ஈடுபட்டோம். அப்புறம் மாருதி வந்தது. மாருதி வந்து ஜப்பானோட கைகோர்த்தாக்கள்லாம் பாக்குறோம். அந்த பீரியட்ல லக்ஸுரி கார்ஸ் அப்படின்னா அமெரிக்கன் கார்ஸ் முதல்ல ஜப்பான்ல இருந்து டொயோட்டா போன்ற நிறுவனங்கள், டாட்சன், டொயோட்டா போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து அங்க போய் தயாரிப்புகளை தொடங்கிய போது அதுக்கு ஒன்றும் பெரிய வரவேற்பு இல்லை. ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம், நாளாக அந்த வாகனங்கள் எவ்வளவு நாட்கள் அது வந்து அதோட லைஃப் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மக்களுக்கு நம்பிக்கை வந்தது. அதனால அவை மெதுவாக மார்க்கெட் சந்தையை வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பித்தனன்னு பார்த்தோம். அதையே தான் இப்ப கொரிய நிறுவனங்கள் செய்கிறது. நான் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து இங்க இந்தியால ஆரம்பிச்சாங்கன்னு பாக்குறோம். அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் அப்படியே மாருதியோட மாடல், அந்த சுசுகியோட மாடல், பிசினஸ் மாடல் அப்படியே காப்பி அடித்து அவங்க வந்து அப்படியே மெதுவா வளர்ச்சியை சந்திச்சாங்க. இன்னைக்கு அதன் துணை நிறுவனமான கியாவையும் கொண்டு வந்திருக்காங்க. கமிங் பேக் டு மெயின் டாபிக், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி இருந்தவங்க இன்னைக்கு என்னன்னா முழுக்க இம்போர்ட் தான் பண்றாங்க. பெருமளவுல காரு ஒண்ணு மெக்சிகோல தயாராகுது, கண்டிப்பா இல்லைன்னா வந்து அமெரிக்காவுக்கு இந்தியால இருந்து தயாராகி போகுது. இந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து தாய்லாந்துல தயாராகுது. அப்புறம் வந்து இந்த மாதிரி பல நாடுகள்ல தயாராகி அங்க எக்ஸ்போர்ட் ஆகப்பட்டு அங்க வந்து நுகர்வை மட்டும் செய்கிறார்கள். டெட்ராய்ட் ஒரு காலகட்டத்துல நம்ம சொல்றோம் தமிழகம் வந்து இது இந்தியாவின் டெட்ராய்ட், சென்னை வந்து இந்தியாவின் டெட்ராய்ட்னு சொல்றோம். ஆனால் டெட்ராய்ட் நகரம் ஒரு பீரியட்ல வந்து இந்த பணப்புழக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னா கோஸ்ட் டவுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லாமல் அந்த இடங்களை எல்லாம் காலி செய்து விட்டு செல்லக்கூடிய நிலை இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அமெரிக்காலன்னா, நாங்கள் நுகர்வு செய்தால் மட்டும்தான் உங்களுடைய எக்கானமி, ப்ரொடக்ஷன் எக்கானமி தான் சர்வைவ் ஆக முடியும். ரைட். அப்போ நீங்க எங்க கிட்டக்க வாங்குறீங்க, ஆனா எங்களோட அமெரிக்க நிறுவனங்கள் உங்க கிட்டக்க வந்து விற்கும் போது மட்டும் 100 மடங்கு 100% 200% டாரிஃப் போடுறீங்க. இப்ப ரமேஷ் சார் நீங்க சொல்றதுக்கு நான் ஒரு கேள்வி, நீங்க சொல்ற அதே இதை தான் கேட்கிறேன். இப்போ சீனாவில் வந்து 2024 ஒட்டுமொத்த 585 பில்லியனுக்கான 2 பேருக்கும் இடையில பிசினஸ் நடந்திருக்கு. இதுல சீனா 440 பில்லியன் குண்டூஸ்லேருந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா சில முக்கியமாக கார், சில டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு 145 பில்லியன் தான். 2 பேருக்கு இடையில ட்ரேடு டெபிசிட் கிட்டத்தட்ட 295 பில்லியன் யூஎஸ் டாலர், ஒரு 300 பில்லியன் டாலர் யூஎஸ் டாலர். இப்ப உடனடியாக அவசர கதியில் ஒரு மது குடிப்பவனை உடனடியாக நிறுத்தினால் சந்தை அவனுடைய உடல் எப்படி ஆடுமோ அப்படி அமெரிக்காவினுடைய கன்சியூமிங் பொருளாதாரம் பயன்படுத்தி சந்தை ஒரு பெரும் ஆட்டம் காணுகிற நிலையத்தில் நேற்று முந்தானத்தெல்லாம் பார்த்தோம். நிறைய மக்கள் பயத்தினால் நிறைய சாமான்களை பர்ச்சேஸ் பண்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேனே, நீங்க ஒரு உப்பு முதற்கொண்டு அரிசி முதற்கொண்டு இன்னொரு நாட்டுல இருந்து நீங்க இறக்குமதி செய்றீங்க அப்படின்னாக்க
அங்க வந்து பலதரப்பட்ட அரிசிகளை பயன்படுத்துவாங்க. மெக்சிகோல இருந்து வருது அரிசி, லாங் கிரெயின் ரைஸ்ன்னு சொல்லுவோம். சரி. அதே மாதிரி இந்தியால இருந்து பாஸ்மதி அரிசி, அப்புறம் வந்து இந்த தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அது கொஞ்சம் அதன் இந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமா இருக்கும். அதை வந்து அந்த ரோல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. இதுல வந்து 100 மடங்கு டாரிஃப்னு ஒரு வேலையை அவங்க போட்டாங்கன்னாக்க அரிசியின் விலை 2 மடங்கு அதிகரிக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீங்க இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அவங்க சொன்னா கூட இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா திடீர்னு ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு பொருட்களுடைய விலை ஏறும் போதும் அங்கேயும் நம்மள போல இப்ப நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கால வந்து லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க. அவங்க லட்சக்கணக்குல சம்பாதிச்சு லட்சக்கணக்குல செலவும் பண்ணுவாங்க. செலவு இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கேயும் அவர்களது மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பிலோ மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய மக்களாக இருக்கட்டும், கீழ்த்தட்டு மக்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சவாலை வந்து தினம் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்படி இருக்கும் இன்னொரு பொருள் தட்டுப்பாடு வரும். ஏன்னா நிறுவனங்கள் திடுப்புன்னு விலையை ஏத்த முடியாது. இந்த கன்சம்ஷனுக்கு பல பிரச்சனைகள் வருங்கும் போது இது மருந்து பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களுக்கு ரொம்ப முக்கியம். இது இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கா ஒரு காலத்துல எலக்ட்ரானிக்ஸ்ல பெருசா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஜப்பான் கோல் வச்சியது. அதே மாதிரி நம்ம வந்து கார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அமெரிக்கா இருந்தது. பின்னாடி பாத்தீங்கன்னா ஜப்பான் கிட்ட இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கொரியா அப்படின்னு கொரியால இருந்து இப்ப சைனா, இப்படியாக இந்த ஆட்டோமோட்டிவ்ங்கிற செக்மெண்ட் வந்து கைமாறி போய்கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த நுகர்வை நாங்க பண்றோம் அப்படின்னா பதிலுக்கு நீங்க எங்க கிட்ட இருந்து பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுடைய நிறுவனங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒரு ரொம்ப சிம்பிள் சொல்லலாம். டோஜின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையை வந்து எலான் மஸ்க் வந்து நிர்வகிக்கிறார். எலான் மஸ்க் உடைய நிறுவனம் டெஸ்லாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய ஆலையானது கிகா ஃபேக்டரின்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவிற்கு வெளியே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைனால இருக்கு. சைனால இவங்களுடைய வெறும் கூடு, அப்புறம் இந்த சாஃப்ட்வேர், அப்புறம் அந்த பேசிக் திங்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. பேட்டரியை யார்கிட்ட வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனாக்காரங்க சொல்லக்கூடிய சிஏடிஎல்னு சொல்லக்கூடிய கேட்டில் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்க கிட்ட வந்து மட்டும்தான் அந்த பேட்டரியை வாங்கி இந்த வந்து அசம்பிள் பண்ணி அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதுங்கிறத பார்க்கணும். இப்படியாக பல விஷயங்கள் இருக்கும்போது சைனா இப்ப என்ன பண்றாங்கன்னா பேட்டரி டெக்னாலஜி தான் அடிப்படையே. ஒரு எலக்ட்ரிக் கார் ரெவல்யூஷன் வரணும்னாக்க அவங்க வந்து இந்த கனிமங்கள் சொல்லக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கனிமங்களை எங்கேயுமே உலகத்துல அரிதாக கிடைக்கக்கூடியதெல்லாம் தங்கள் வசம். ஏன்னா ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. ஆப்பிரிக்கால போய் இந்த எல்லா சுரங்கங்கள்லாம் வாங்கி இந்த சுரங்கத்துல இருந்து இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து மொத்தமா சைனால கொண்டு போய் டம்ப் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் பலேடியம்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பல இதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரியாக இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வேணும்னா சேட்டலைட் போன் தயாரிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எதுக்கு வேணா மெட்டல் வேணும்னா அது இன்னைக்கு சைனா கிட்ட தான் அதிகப்படியான கையிருப்பு இருக்கு. நிச்சயமா. அப்படின்னாக்க எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களை நோக்கிதான். அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, இப்ப உடனே சைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களோட ரேர் எர்த் மினரல்ஸ் நாங்க எக்ஸ்போர்ட் பண்றதை இமீடியட்டா ஸ்டாப் பண்ண போறோம். அப்படின்னாக்க எலக்ட்ரானிக்ஸ்க்கு தேவையான இந்த முக்கியமான அந்த இது ரா மெட்டீரியல்ஸ் இன்னைக்கு அமெரிக்கா வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு சில நிறுவனங்கள்லாம் போலோச்சிக்கிறதுனா கூட அவங்களுக்கு அதோட தேவையுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் சைனா என்ன பண்றாங்கன்னா ஒரு 7-8 நாடுகள், ஆசியாவில் முக்கியமான நாடுகள் கூட கைகோர்த்து கொண்டு நமக்குள்ளேயே ஒரு ட்ரேட் பண்ணிப்போம். இப்ப ரஷ்யாவாக இருக்கலாம், இன்னும் பல நாடுகளாக இருக்கலாம், அதுல இந்தியா இன்னும் சேரவே இல்லை. அந்த நாடுகளுக்குள்ளேயே நம்ம ஒரு பரிவர்த்தனை செய்து கொண்டு ஒரு சுழற்சியான ஒரு பரிவர்த்தனையை செய்து கொள்வோம். அப்போ அந்த தாக்கத்தை பெருமளவுல குறைக்கலாம்னு அப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்ததுனால அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குங்கிறது இனிமேதான் பார்க்கணும். எடுத்த உடனே மிகப்பெரிய சரிவு ஏற்பட்ட சீன சந்தை ஓரளவுக்கு மேல போயிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்படியாக இருக்கு. நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா ஒரு பக்கம் என்னன்னா முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டோம். ட்ரம்ப் கிட்ட ஜெய்சங்கர் போய் பேசி பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க. முன்னாடியே பேச ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நமக்கு பயம், ஏன்னா நமக்கு அதுக்கான இம்பாக்ட் பல இதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா டெஸ்லா நிறுவனம் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்குள்ள வரதுக்கான பல முயற்சிகளை முயன்ற போதும் கூட இங்க இருக்கக்கூடிய இந்த டாரிஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவங்களால அவ்வளவு சீக்கிரம் உள்ள நுழைய முடியல. அப்படிங்கறது தொடர்ந்து பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருந்ததுங்கிறத பாக்குறோம். இனி வரும் காலங்களில் இது எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். சிறப்பு.
ரமேஷ், இப்போ அந்த இறுதிக்கட்ட நம்ம இப்போ பேசக்கூடியதில் சுருக்கமாக உங்கள்கிட்ட ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. இந்தியா வந்து இன்னைக்கு வயரில் வந்து எக்கனாமி ஒரு பொருளாதார ஒரு முக்கிய சம்மந்தமான ஒரு இதில் தற்போது இந்தியாவுக்கு பல ஸ்கோப் இருக்குது. இந்தியா அதை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை நான் தமிழில் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் வந்தது. இந்தியா தலைவர்கள் வந்து உடனடியாக இதை செயல்படுத்த முடியும் என்று பாஜக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. இந்திய வர்த்தக விரிவாக்க வாய்ப்புகள் உள்ள நிலையில் இந்தியா இதை பயன்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு முருகையன் போன்றவர்கள் இந்த மௌனம் என்ன விவகாரத்தை சொல்கிறது அப்படிங்கிற கேள்வியோடு நான் உங்களுக்கு இறுதி கேள்வியாக வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்க ரமேஷ் சார். முதல்ல நம்ம வளரும் நாடுல இருந்து இது பண்ணி நம்ம வளர்ந்த நாடுங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்கு வரணும். அது முக்கியமான ஒரு விஷயம். டெவலப்டு கண்ட்ரி. அதுல இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னன்னாக்க தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்றோம். சோ தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறது பல விஷயங்களை உள்ளடக்கியது. அதுல வந்து மெயினா அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது நம்ம வந்து இந்த சுயசார்பு விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னிறைவு பெறும் விஷயங்களாக பல விஷயங்களை செய்திருக்கணும், நம்ம செய்ய தவறிட்டோம். சீனா ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆப்பிரிக்கால எல்லாம் போய் அந்த சுரங்கங்கள் சொன்னேன் இல்லையா, ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்லக்கூடிய சுரங்கங்கள் வாங்கியப்போ இந்தியாவும் வாங்கியிருக்கணும். ஆனா இந்தியால என்ன பைத்தியகாரத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம்னா, நம்மளுடைய கடலோரங்கள்ல இருக்கக்கூடிய துறையத்தை எல்லாம் எடுத்து 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 எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அதை திருடவும் அலோவ் பண்ணோம். இன்னைக்கு எனர்ஜி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபஸ்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க ப்ரொடக்ட் மேனுஃபேக்சரிங்கா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். தோரியம் ரியாக்டர்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் அண்ட் சேஃபஸ்ட் அப்படிங்கிற அளவுல இருக்கும்போது அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணி நம்ம உலகத்துக்கே கொடுக்கிற அளவுக்கான ஒரு விஷயங்களை செய்திருக்க முடியும். நம்ம வந்து இன்னும் கூட வந்து ரஷ்யால இருந்தோ இந்த அணு உலைகளை வாங்குவது, ரஷ்யாவில இருந்தோ இல்லைன்னா அமெரிக்காவோட டெக்னாலஜியோ இந்த மாதிரியாக வாங்குவதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயம். ரெண்டாவது மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்ததுன்னா அந்த பேட்டரி டெக்னாலஜில நம்மளும் ரொம்ப முனைப்பு காமிச்சிருக்கலாம். நம்மள பாராளுமன்றத்துல பேசுறதோட சரி எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணிட்டு போகலாம். ஆனா உண்மையிலேயே நிலவரம் என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நாளாக நாளாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகுது. கிட்டத்தட்ட 40-50% ஒரு வேலைகள்ல வந்து ஒரு ரிப்பெட்டிட்டிவ் டாஸ்க்னு சொல்லுவோம், திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வேலையை செய்யக்கூடிய இடங்கள்ல அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரோபோட்டிக் இதை வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போக முடியுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இது எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய இந்த ஐடி துறை சேர்ந்த பல விஷயங்கள்ல வந்து இதை வந்து ரொம்ப சுலபமா செய்ய முடியுது. இன்னும் வரும் காலங்கள்ல இன்னும் வேகமாக முன்னெடுக்கப்படும் அப்படிங்கறது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இந்தியாவில வந்து கொஞ்சம் கோட்டை விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து இன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது பயமா இருக்கு. இது கம்ப்யூட்டர் துறை மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பல விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிற பொருத்தமா இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய தலைவர்கள் பேசுகிற அளவிற்கு இந்த ப்ரொக்ளமேஷன் அது புறப்பகண்ட அளவிற்கு உண்மையிலேயே இந்திய பொருளாதாரத்தை அவர்கள் வலுப்படுத்தி இருக்கிறார்களா? ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நிச்சயமாய் அது எல்லா தலைவர்களையும் சேர்த்து சொல்லணும். இப்போ அதே மாதிரி சொன்னாரு, இப்ப நான் ஏன் வளர்ந்த நாடுகள் போல நடக்கணும்னு நான் சொன்னேங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இது நேருவா இருக்கலாம், மோடியா இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை எனக்கு. நான் மக்கள் நலன், நம்ம நாட்டுடைய நலன்கிறத பத்தி பேசும்போது எப்பவுமே நம்ம நாட்டுக்கு என்ன, அமெரிக்கால முதல்ல யோசிக்கும் போது எனக்கு என்னன்னு யோசிக்க மாட்டாங்க, என் நாட்டுக்கு என்னங்கிறதா யோசிப்பாங்க. அது எவ்வளவு பெரிய செல்பிஷான லீடரா இருந்தா கூட அந்த வகையில பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஏன்னா சைனாவுக்கு கடந்த காலங்களில் சொன்னாங்க ஒரு USSR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ரஷ்யாவாக இருந்த பொழுது அவங்க நமக்கு துணை நின்றார்கள். சைனாவிற்குமே ஒரு ஆப்போசிட் இதுவா இருந்தாங்கன்னு பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படின்னா ரஷ்யாவானது சைனாவோட ஜூனியர் பார்ட்னரா இருக்கு, சைனாவுடைய கைப்பிடியில் இருக்கிறது. அதனால நம்ம முதுகுல ரஷ்யாவும் குத்தி இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா இன்னைக்கு டெக்னாலஜில சைனாவுடைய பல டெக்னாலஜிகள் ரஷ்யா நம்பி இருக்கு. S-400ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு கொடுக்கக்கூடிய S-400 எந்த அளவுக்கு நம்பிக்கையானதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க S-500 டெவலப் பண்ணிட்டு அவங்க S-400 இதுல இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பழைய விஷயங்களை தள்ளி விடுற மாதிரி தான் பண்றாங்க. இப்ப இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சு நமக்கு கொடுத்தாங்க. சரி,
சொல்லுங்க. செகண்ட் சார், ஜவுளித்துறையை பத்தி பேசும்போது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங், நமக்கு டாரிஃப் போடும்போது 30% கீழே போடுறாங்க. ஆனா அது சைனால இருந்தும் வந்து இந்த இது ஜவுளி பொருட்கள் போகும்போது அங்க 125% சொல்றோம். அப்போ நமக்கு டாரிஃப் போட்டாலும் இந்தியாவிலிருந்து அதிகப்படியாக ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னாக்க மற்ற நாடுகளை நீங்க கம்பேர் பண்ணும்போது, யார் யாருக்கெல்லாம் டாரிஃப் போட்டிருக்காங்களோ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டாரிஃப் கம்மின்னு பார்ப்போம். அப்ப என்ன ஆகும்னா, அதுல வந்து டாரிஃப் போட்டாலும் கூட நமக்கு தான் அதிகப்படியான ஒரு வாய்ப்பா இருக்கும். பல இடங்கள்ல நம்ம வந்து பொதுவா வந்து போட்டுட்டாலே அது வந்து நமக்கு நெகட்டிவ்னு பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடியது நமக்கு காம்படிட்டரா இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அட்வான்டேஜான்னு பார்த்து சார் ரமேஷ் சார், இப்போ நமக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறது தான் ஒரு புத்திசாலி சார். ஒரே நிமிஷத்துல பதில் வந்து நான் இந்த செய்திகளை பார்க்கும்போது டிஃபரெண்ட் பெர்செப்ஷன். உலகம் முழுவதும் ஒரு எமினன்ட் டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டி மேல ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்தியாவுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குங்கிறாங்க. எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் சார் சுருக்கமா? சார் என்கிட்ட கேட்டீங்க, உங்கள்ட்ட தான் கேட்கறேன். நிறைய ஸ்கோப் இருக்கு சைனா. ஸ்கோப் இருக்குன்னாக்கா இப்ப பாருங்க, நம்ம சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமி. இந்த சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமில பாத்தீங்கன்னா இப்ப பிபிஓ செக்டர் வந்து பெருமளவுல வீழ்ச்சியை சந்திக்க போகிறது. காரணம் என்னன்னா, டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான பல விஷயங்கள் வந்து குறையும். அதே மாதிரி ஐடிலையும் பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து அமெரிக்கா சார்ந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண, இப்ப சைனாவும் அதுக்கு ஈக்குவலா ரொம்ப குறைந்த செலவுல வந்து அவங்க டீப் சீக்கு போன்றதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அதுல வந்து ஆனா வந்து நீங்க உங்களோட டேட்டாவெல்லாம் பாதுகாப்பு இல்ல என்னங்கிறது கேள்வி இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது நமக்கான நம்மளுடைய தற்சார்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேசிக் கொண்டிருக்காமல் இதுல டெவலப் நாட்டுல வந்து பயன்படுத்துவதற்கு இப்ப சைனா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றாங்க. எல்லாமே அவங்களுடைய நாட்டுக்கு அமெரிக்கா உலகத்திற்கு கொடுத்த டெக்னாலஜியை போல தன் நாட்டுக்கு தானாக உற்பத்தி பல வச்சிருக்காங்க. இதுல அறிவுசார் திருட்டும் இருக்கு. அதை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படல, பண்ணிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்ங்கிறதா என்னுடைய பாயிண்ட். எடுத்துக்கிறேன்.